ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன இது குழா பம்போட இந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இப்போ வாஷிங் மிஷினில் துணி துவைச்சிட்ருக்கேன். எல்லோரும் பார்ப்பீங்க, என்னடா இது வாஷிங் மிஷின் என்ன பெரிய அதிசயமாக துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் வாஷிங் மிஷின் செய்கிற அலப்பறையெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து நாங்கள் செகண்ட்ஸில் தான் வாங்கினது இந்த வாஷிங் மிஷின். இங்கே பாருங்கள், இந்த மிஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ துணி துவைச்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து நான் செகண்ட்ஸில் தான் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின் வந்து ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின். இது எங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து இந்த டைரக்ட் சப்ளை தண்ணி வராது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். இருந்தாலும் பாருங்கள், எங்களுக்கு வந்து இங்கே இருக்குது டேங்க்கு. ஸோ இந்த டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா குழா தெரியுதுங்களா? குழா பார்த்துக்கோங்க. குழா அப்படியே வந்து தான் இந்த டியூபுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லோட் ஆகும்போது உங்களுக்கு வந்து டேப் வந்து இப்படி திறந்து விட்டுறது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி இது பண்ணிக்கிறது. ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் இருக்கிறதே மாடியில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்களா எப்படியெல்லாம் துவைக்கிறோம் பார்த்துக்கோங்க. நாங்கள் இருக்கிறது மாடியில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் மாடிக்கு மேலே வந்து இது கிடையாது, டேங்க் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மிஷின் வாங்கினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது எங்களுக்கு. இந்த மாதிரி சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடியில் இருந்தால் தான் வந்து டேங்க்லேருந்து அப்படியே டைரக்ட் சப்ளை கொடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் இது நாட் யூஸ் இப்படி தான் அப்படின்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்க இல்லைங்களா. ஸோ இப்படி வந்து நான் இப்போ துணி துவைச்சிட்ருக்கேன். தண்ணி போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் போகுது. ஃபஸ்ட்டு இது போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரின்ஸுக்கு வந்துருக்குங்களா. இது வந்து 2 டைம் தான், 2 டைம்ஸ் மட்டும்தான் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ 2 வேளை மட்டும்தான் இது துணி அலசுது. ஆனால் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணிடும். ஸோ பார்த்திங்களா, இப்போ வந்து இதுக்கு என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருந்தாலும் நான் நின்று வாட்டர் வந்து இதுக்கு சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தேவையான வாட்டர் வந்து புரியுதுங்களா, தேவையான வாட்டர் வந்து இதுக்கு நாங்கள் சப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஐடியாலாம் வந்து நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். என்னென்னா வாங்கிட்டோம், செகண்ட்ஸில் வாங்கிட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போட்டு வைக்கிறது வாங்கிட்டு. ஸோ ஐடியா பண்ணி தான் அந்த மாதிரி டியூபெல்லாம் செட் பண்ணி ஸோ இப்போ துவச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு, ரின்ஸ் போயிட்டுருக்கு. இது ஸ்பின்னில் வந்தோன்னே என்ன ஆட்டம் போடுது பாருங்கள் மிஷினு. ஸோ 2 தடவை அலசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்பின்னில் வந்தாச்சு. எல்லாமே டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க. வாஷிங் மிஷின் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? ஸோ எங்கள் வாஷிங் மிஷின் எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடிச்சு பார்த்தீங்களா? இன்னும் கூட இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்கள். இந்த மிஷின் பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வாஷிங் மிஷின் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? எங்கள் வாஷிங் மிஷின் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இந்த வாஷிங் மிஷின் டான்ஸை பார்த்து பார்த்து நமக்கு அழைத்து போச்சுங்க பாருங்கள். நீங்களாம் யாரும் பார்க்கலல்ல, ஸோ நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக டான்ஸ் ஆடும், பயங்கர சவுண்ட் வேறு வரும். இன்றைக்கி ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து காட்டுறதுக்காக மிஷின் சவுண்ட் வந்து அவர் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேடம்னு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவர் பாட்டும் ஆட்டம்தான். பயங்கர
பயங்கர சவுண்டாக ஆடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆடுறாரு. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ போட்டு காட்டிட்டேன் இல்லைங்களா, ஸோ அதனால் அடக்கி வாசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி துணி துவச்சி முடிச்சிட்டோம். நம்ம ஒரு நல்ல டான்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க, வாஷிங் மிஷின் ஆடுற டான்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.